ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிகேத்லான் ஸ்டோரில் தான் இருக்கோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் நிறையா வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், நிறையா ரன்னிங் போகணும், ஜிம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி இயர் நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஸ்போர்ட்டை மோட்டிவ் பண்ணுறதுக்கு எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே எல்லா வருஷமும் ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் த இயர் வந்து சென்னை மேரத்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வர சண்டே அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ நான் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட 10,000க்கு அவ்வளோ க்ரௌடு வரும் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ரன்னிங் போகும்போது நான் கையில் என்னென்ன கொண்டு போகணும், ரன்னிங்க்கு என்னென்ன அசசரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரன்னிங்க்கு எந்த மாதிரி அசசரிஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதை தான் வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். Sorry ass DJ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரன்னிங்க்கு என்னென்ன மாதிரி அசசரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், மேரத்தான் வந்தீங்கன்னா, மேரத்தான் ஓட போறீங்கன்னா ரன்னிங்க்கு என்னென்ன மாதிரி அசசரிஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓவராலாக கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ இதுதான் ரன்னிங்க்கான அசசரிஸ். ஸோ மொத்த அசசரிஸ் இங்கே இருக்குது. டிகேத்லான் சென்னையில் 5 இடத்துல இருக்குது. ஸோ நான் இப்போ தேனாம்பேட் ஸ்டோரில் இருக்கேன். ஸோ நீங்கள் மேரத்தான் ரன்னிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே ரன்னிங் திங்ஸ், ரன்னிங் அசசரிஸ் வாங்கணும்னு டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிகேத்லான் ஸ்டோர் போயிடுங்க. அங்கே ரன்னிங் எல்லா அசசரிஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கீர்த்தி இருக்கார். ஹலோ கீர்த்தி. கீர்த்தி, நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே மேரத்தானுக்கு வந்து இப்போ என்னென்ன அசசரிஸ்னு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கூட இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன அசசரிஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு A to Z தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்க, அப்படி வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மூஞ்சில் வந்து உங்களுக்கு முடி விழாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆகி மூஞ்சில் முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹெட் பேண்ட் மாதிரி நீங்கள் வந்து போகலாம். இந்த மாதிரி ஆமாம், ஷார்ட் வந்து பெஸ்ட் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஹெட் பேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மேனிக்கின் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெட் பேண்ட் வந்து மற்ற ஹெட் பேண்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. பிகாஸ் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஹெட் பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கீர்த்தி சொன்ன மாதிரி ஸ்வெட்டு இல்லை முடி விழாமல் இருக்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். வெறும் 199 தான். எத்தனை கலர் இருக்குது கீர்த்தி? ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 3 கலர் இருக்கும். ஓகே, பிளாக்கு, க்ரீனு, அப்புறம் லைட் கிரே. ஓகே, அண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கேப் இருக்குது. ஸோ இப்போ அவங்களால வந்து இப்போ இது இல்லை, நாங்கள் இப்போ சன் ப்ரொடெக்ஷன் மாதிரி இப்போ போகிற மாதிரி இருக்கும்போது அவங்க கேப்பும் எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம மேரத்தான் வந்து எல்லாம் இயர்லி மார்னிங் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 8 to 10 அப்படி இருக்கும்போது அவங்க ரன் பண்ணும்போது ஸோ வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசிக்காக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வர 6 மணிக்கே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் சன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க. இல்லை நீங்கள் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் முடியறதுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவரில் ரன் பண்ணி முடிச்சாலும் 10 கிலோமீட்டர் ஈவன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, இல்லை உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு கேப் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களை போஸ்ட் ரன்னுக்கு அப்புறம் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ரன்னிங் அப்போ கேப் போட மாட்டாங்க. பட் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் த ரன் இல்லை டூரிங் த ரன் கூட வெயில்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டு, ரிஃப்ளெக்டர் இருக்குது, ப்ரீத்தபிள். நீங்கள் பார்க்கலாம் ஹோல்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரீத்தபிள், லைட் வெயிட்டு. மற்ற கேப்புக்கு இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக நீங்கள் நிறைய கேப் வீட்டில் வச்சுருப்பீங்க, இது பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீர்த்தி காட்டுங்களா அது ஸ்வெட்டுக்கு இது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்போடயே வந்துடும் இது. ஸோ வெறும் 399 தான் ரன்னிங் கேப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஆர்ம் ஸ்லீவ். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஸ்லீவ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பைக் ரைட் போவீங்க இல்லை ட்ராவல் பண்ணுவீங்கன்னா கையில் கருப்பாகாமல் இருக்க, சன் பட்டு டேன் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஆர்ம் ஸ்லீவ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ம் ஸ்லீவ் ஏதாவது போட்டிருக்கு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆர்ம் ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரன் பண்ணி இங்கே பார்த்து ரன் பண்ணி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும், உடம்புலாம் இந்த இடம்லாம் வெள்ளையாக இருக்கும், இங்கே மட்டும் கருப்பாக இருக்கும் ஆஃப்டர் த ரன். ஏன்னா சன்னோட டேன் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன். ஸோ வெயிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கேப்போ இல்லை வந்து
ஆர்ம் ஸ்லீவோ இல்லை ஹெட் பேண்டோ இது எல்லாமே ப்ரொடெக்ஷனுக்காக. அடுத்து சொல்ல போகிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே கேரிஸ். ஸோ உங்களோட ஃபோனு இல்லை வண்டி சாவி இல்லை பணம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போக போகிறீங்கன்னா உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு மொபைல் வைக்கிற பெல்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீர்த்தி, என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதில் ஸோ இப்போ நம்ம ஃபோன் கிட்ட வைக்கிறதுக்கு? வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு ஸோ இது வந்து நம்ம ஹிப்ல வந்து போடுறாங்க. இதுல வந்து நம்ம கிட்ட 2 மாடல்ஸ் இருக்கு இதுல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோனும் கீஸும் வைக்கலாம். திறந்த உள்ள கீஸ் வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீஸ் இதில் தனியாக வச்சுக்கலாம். இந்த இடம் ஓகே, இந்த மாதிரி கீஸ் வைக்கலாம், ஃபோன் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் 2 டைப்பாக வியர் பண்ணலாம். ஏதோ நீங்கள் இடுப்புக்கு முன்னாடியும் பெல்லியில் இங்க போடலாம், இல்லைன்னா வந்து உங்க ஸ்பைன் பின்னாடி இந்த இடத்துலயும் இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் போடலாம். மேக்ஸிமம் இந்த இடத்த போட்டிங்கன்னா இன்னும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ரன்னிங் போகும்போது. ப்ளஸ் இது நிறைய பேர் டவுட் இருக்குது, ஓடும்போது இறங்குமான்னு. அப்படிலாம் இறங்காது, நல்லா ஸ்டெபிலிட்டியாகவே இருக்கும். இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 399. 399. ஸோ 399க்கு உங்களுக்கு ஒரு மொபைல் வைக்கிற பெல்ட், கீஸ், மொபைல். ஏன்னா ரன்னிங் போகும்போது சப்போஸ் சைட்லலாம் மொபைல் வச்சுட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஷார்ட்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் பெல்ட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போப்பெல்லாம் ரன்னிங் நார்மல் டெய்லி ரன்னிங் போனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேரிஸ்லயே வந்து கொஞ்சம் பெரிய டைப். இது செகண்ட் மாடல் சொன்னது இதுதான். ஸோ இப்போ அவங்க ஃபோன் வந்து இப்போ வர மாடல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து அவங்க வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுலேயே பெரிய சைஸ் இது. ஆமா. ஸோ இதில் கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுச்சஸ் இருக்கும், சைடில் வச்சுக்கலாம். Pouches வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது இதுல. எக்ஸ்ட்ரா வருது. அது இல்லாம அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து அது எலாஸ்டிக்ல வந்தது. ஸோ இது வந்து மெட்டீரியல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதோட குவாலிட்டி கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. இது வந்து 899, கொஞ்சம் பெரிய சைஸ் இது. பட் ரெண்டுத்துலையுமே நீங்கள் எல்லா சைஸ் மொபைலுமே நீங்கள் வைக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 சைடு எக்ஸ்ட்ரா பவுச் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா சப்போஸ் நீங்கள் அது மட்டும் ஜெல் ஏதாவது கொண்டு போவீங்க இல்லை கொஞ்சம் ஹைட்ரேஷன் வைப்பீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் நீங்கள். அது இல்லாம கீஸ் கீ லாக் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே, கீ லாக் பண்ணுறது சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம் பேண்ட். இது ஆம் பேண்ட். இது எங்கேயாவது மாட்டி வச்சுருக்கோமா? ஸோ இந்த மாதிரி ஆம் பேண்ட் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா ஆம் பேண்ட், இந்த மாதிரி சைடில் வைக்கிற ஆம் பேண்டும் இருக்குது. ரன்னிங் போகும்போது தண்ணி குடிக்கலாமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், தாராளமாக தண்ணி குடிக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் பிடிக்குதோ அப்போ தாராளமாக நீங்கள் தண்ணி குடிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்ரேஷன் தண்ணி நிறையா குடிக்கிறீங்களோ உங்களுக்கு ரன்னிங் ஈஸியாக இருக்கும், கிராம்ப் ஆகாது. ரொம்ப ஹெவியாக தண்ணி எடுத்துக்காதீங்க. தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுதான் அந்த வேஸ்ட் பெல்ட். எனக்கு வந்து ஃபோன் கேரி பண்ணணும், தண்ணியும் கேரி பண்ணணும், கீஸும் கேரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 500 ml பாட்டில் இருக்கிற இந்த வேஸ்ட் பெல்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. 1099. இதுலேயே நீங்கள் ஃபோன் கேரி பண்ணுற பவுச் இருக்கும், கீஸ் வைக்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே விழாமல் இது லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது ஸ்லிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெயிஸ்டில் கட்டிக்கலாம் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பின்னாடி கட்டிட்டிங்கன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது எடுத்து ஸ்லிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடி வச்சா இடிக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணால் பின்னாடி வச்சுக்கலாம். ப்ளஸ் முன்னாடியும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெல்ட் மாதிரி தான். ஸோ நீங்கள் தண்ணி கையிலே கேரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெயிஸ்டில் கேரி பண்ணிங்கன்னா ரன்னிங் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் இன்னொரு மாடலும் இருக்குது, கிட்ட அதை காட்டு, இந்த இன்னொரு மாடல். ஸோ இது வந்து 250 ml. நம்ம இது பார்த்தது வந்து 500 ml, இது வந்து 250 ml. நிறைய பேர் எலக்ட்ரோலைட் கொண்டு போவீங்க இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர். தண்ணினா இந்த மாதிரி நீங்கள் 500 ml பாட்டில் வாங்குறது ஈஸியாக இருக்கும். இல்லை நான் எலக்ட்ரோலைட் கொண்டு போவேன், பாஸ்டர்னப்போ அந்த மாதிரி கொண்டு போவீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 250 ml 2 வரும் இதில். இதை நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதிலே உங்களுக்கு ஃபோன் வைக்கிறது அந்த ஆப்ஷனும் இருக்கும். ப்ளஸ் இதில் பிப் ஹோல்டரும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிப் ஹோல்டர்ஸ். பிப்பை நீங்கள் பின் வச்சு உங்கள் ஷர்ட்டில் குத்தாமல் இதிலே நீங்கள் பின் பண்ணிவிட்டு உங்களோட வெயிஸ்டில் கட்டிக்கலாம். ஸோ முன்னாடி பிப் இருக்கும், பின்னாடி ஹைட்ரேஷன் சப்போர்ட் இருக்கும். ஸோ பின்னாடி இருந்து எடுத்து நீங்கள் ஹைட்ரேஷன் பிடிச்சிக்கலாம், முன்னாடி பிப் கட்டிக்கலாம். இது வந்து பிப்ன்றது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். எனக்கு ஹைட்ரேஷனுக்காக தான் நீங்கள் மெயினாக வாங்குறீங்க. பிப்பை நான் டிஷர்ட்லேயே பின் பண்ணிப்பேன்னா நீங்கள் அதை முன்னாடியே வெயிஸ்டில் கட்டிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1299. 250 ml 2 சைடும் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 மாடல் இருக்கும். 1099க்கு இந்த 500 ml, 1299க்கு இந்த ஹைட்ரேஷன் பெல்ட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்ரேஷன் பேக் பேக் மாதிரி இருக்கும். ஸோ வெஸ்ட் மாதிரி முதுகில் நீங்கள் மாட்டிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி பிளாடர் பேக்கை, இந்த மாதிரி வாட்டர் பிளாடர் உள்ளே வச்சுட்டு
இதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரன்னர்ஸ், மோர் தென் 42 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் ரன் பண்ணுறவங்க அவங்க எடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஹாஃப் மேரத்தான் போகிறீங்கன்னா அது தேவைப்படாது. நான் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் பெல்ட், வேஸ்ட் பெல்ட்டே போதும். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் மாதிரி வியர் பண்ணிட்டு உள்ளே இந்த பிளாடரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 லிட்டர் வாட்டர் அதை ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து கையில் ஹேண்டியாக இருக்கும். 350 ml. ஸோ கீர்த்தி இதை கையில் பிடிச்சி கட்டேன். ஸோ இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து வெளியே வந்து தண்ணி லீக் ஆகாது. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஸோ லாக் பண்ணிருக்கு. அது வந்து ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடும்போது தண்ணி வெளியே ட்ரிப் ஆகாது. ஓடும்போது அதில் ப்ரெஸ் பண்ணி வாயில் சிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கையில் பிடிச்சிட்டு நீங்கள் ரன் பண்ணி ரன்னிங் ஆக்ஷன் கிடைக்கிது. இப்படி இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா கையில் அது ஹேண்டியாக இருக்கும். ஸோ இது வந்து 999. இது 350 ml. இதுலேயும் நீங்கள் வாட்டர் இல்லை எலக்ட்ரோலைட் கொண்டு போய்க்கலாம். இன்னொன்று இருக்குது, இது வந்து ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 799, 250 ml. ஆல்ரெடி என்கிட்ட பேக் இருக்குது, ஹைட்ரேஷன் பேக் இருக்குது. இல்லை வந்து என்னோடய ஷார்ட்ஸ், ரன்னிங் ஷார்ட்ஸில் ஹைட்ரேஷன் வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் காமிச்சது எல்லாமே டிகேத்லானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரன்னிங் கேப், ரன்னிங் ஹெட்பேண்ட், ஆர்ம் ஸ்லீவ், ஃபோன் கேரி பண்ணுறது, இது எல்லாமே ஒரே பிளேஸில் லோ ப்ரைஸில் கிடைக்கும். இது எல்லாமே 2 years வாரண்டிலையும் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிகேத்லானில் ரன்னிங்கான ஷார்ட்ஸு, டைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஷார்ட்ஸோட அட்வான்டேஜ் சொல்கிறேன். யூஸ்வலாக ரன்னிங் ஷார்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ரன்னிங்கான நல்ல ஷார்ட்ஸ்னு. ஸோ இது வந்து ரன்னிங்காகவே வர ஷார்ட்ஸு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மற்ற அடிடாஸ், நைக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஷார்ட்ஸ் போட்டிங்க. 799, 399 ஷார்ட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஷார்ட்லையுமே நீங்கள் ஃபோன் கேரி பண்ணலாம். பின்னாடியே ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களோட ஃபோனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேஸோடு வைக்க முடியாது, கேஸ் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக ப்ரீத்தபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபோன் வைக்கிறதுக்கான ஷார்ட்ஸ் டிகேத்லானில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்ஸ், யூஸ்வலாக மேரத்தானுக்கு வந்து அவங்க டிஷர்ட் கொடுப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், ஃபிட்டிங் எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம ஒரு சைஸ் சொல்லியிருப்போம், அது ஒரு சைஸ் வந்திருக்கும். இங்கே ரன்னிங்கான டிஷர்ட் 299 ஸ்டார்டிங், ரன்னிங் ஷார்ட்ஸு 399 ஸ்டார்டிங். ஸோ ஒரே இடத்துல ரன்னிங் திங்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமான திங்ஸ், நீங்கள் ஷூ எப்படி போடுறீங்களோ, எந்த அளவுக்கு ஷூ இம்பார்ட்டண்ட்டோ, சாக்ஸ் அது வேறு, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரன்னிங்க்கு வந்து நல்ல பாலிஸ்டர் சாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், காட்டன் சாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரன்னிங்க்கு பாலிஸ்டர் சாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெட் அதிகமாக இருக்காது, சொதன்னு ஆகாது, கால் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இதில் விக்கிங், அதாவது உயிரத்தன்மை, ஈரத்தை உறிஞ்சி சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இது எல்லாமே ரன்னிங் சாக்ஸு 199, 299 இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நானும் வர சண்டே ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ண போகிறேன் நம்ம சென்னை மேரத்தானில். இது என்னோட செகண்ட் அப்பியரன்ஸ் இன் சென்னை மேரத்தான் அண்ட் 4th ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரன்னிங் அசசரிஸோடு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ரன்னிங் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களோட ரன்னிங்கோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரன்னிங்கை ரொம்ப ஈஸியாகவும் வச்சுருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மேரத்தான் ரன் பண்ண போகிறோம், இல்லை ரன்னிங் போயிட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் அசசரிஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.